சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு அருள் கிருஷ்ணாவுடைய இயக்கத்தில் தேஜேஷ் ராஜன், ஐரா அகர்வால், ஜார்ஜ் மரியம், சாய் தீனா, நாகி நீடு, கல்கி ராஜன், ஹரிஷ் பெராடி, வாசுதேவன் முரளி அண்ட் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற அமரம். சின்ன படங்கள் பொதுவாக வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கப்படாத படங்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதில் இருக்காது. பேசிக்கா அதுவும் இல்லாமல் புது மூவங்கள் நடிச்சிருக்காங்க, புது டைரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த படம் என்ன பெருசாக நமக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த படத்துக்கெல்லாம் உள்ளே போவோம். பட் இந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து கால் வந்து நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கால் எடுத்துட்டு போய் படத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையிலே சொல்கிறேன், சில படங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற வகையில் ரீசெண்ட் டைம்ஸில் என்னை வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அமரம் அந்த படத்தை வந்து சொல்லுவேன். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதியை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் பற்றி நிறைய கதைகள், அவங்களுடைய வாழ்வியல் முறைகள், அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி படங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை, அதோடைய வறண்ட பக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள், இதை பற்றி ரொம்ப கம்மியான வாழ்வியல் தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ தங்களுடைய வந்து வாழ்வாதாரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொலை இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குரூப் வந்து பயன்படுத்திக்கிறாங்க, இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்குன்னு ஒரு பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில பெருசா குறிக்கோள் நோக்கம் எதுவுமே இல்லாத ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து ஹீரோயினுடைய அப்பா வந்து கொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் தன்னோட அப்பாவை கொண்டு வந்து யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ல வராங்க. ஏன்னா இவர் முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா அப்பயும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பின்னாடி துரத்திட்டு எல்லாம் வந்தது கிடையாது. ஆனா ஹீரோயின் வந்து தன்னோட அப்பாவை கொண்டவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. வர்ற இடத்துல என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி போகுது, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த அமரம் படத்தோடைய கதை. எனக்கு இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே நான் பார்த்துட்டு வந்து இந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ரேணிகுண்டான்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்தோட படம் ஒன்று வந்திருக்கும். அதில் வந்து இந்த சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை வந்து கொடுத்துருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து இத்தனை வருஷங்கள் கழிச்சு ஒரு பயங்கரமான சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸை வந்து நான் பார்த்தேன். கிழக்கு தொடர்ச்சி மலையுடைய ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவங்களுடைய கஷ்டம் எவ்வளவு இருக்கு, அவங்க எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய இன்னசென்ஸை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்க. ஆனாலும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் ஊரில் மற்றவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய இனத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோலாம் போராட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ தேஜேஷ் ராஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் படம் மாதிரியே வந்து எனக்கு தெரியல, நல்ல மெச்சூர்டான ஒரு நடிப்பு வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. பர்டிகுலராக வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்துலேயும் வந்து நல்ல சிரத்தை எடுத்து இந்த படத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு நேச்சுரலாக நடிக்கிறதுக்கு இயல்பாகவே வருது. சிச்சுவேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய சப்ஜெக்டை வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் அவங்கெல்லாம் வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு பெரிய வெயிட்டேஜ் உள்ள ஒரு ரோலை வந்து இவர் வந்து சுமந்துட்டு அதை எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து பாராட்டுக்கு உரியது. எனக்கு இந்த ஒட்டுமொத்த டீமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை சொன்ன விதமாக இருக்கட்டும், எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு சின்ன போரிங் எலிமெண்ட் கூட வந்து நான் தேடி பிடிச்சி சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடைக்கல. கதாநாயகி ஐரா அகர்வால் ஓப்பனிங்கில் பாட்டில் பார்க்குறப்ப எனக்கு அவங்க வந்து பெருசாக வந்து மனசுக்குள்ளே ஒட்டலை. பட் ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டோரிக்குள்ளே அவங்க உள்ள ட்ராவல் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அவ்வளோ அழகான வந்து கேரக்டர் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸ்லலாம் ஹீரோயின்ஸ்க்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உள்ள கேரக்டர், படம் முழுக்க ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. இவங்களுக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு, அதை சரியாகவும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு முக்கியமான கேரக்டர்ஸில் நடிச்சிருக்கிற ஜார்ஜ் மரியமோடைய கேரக்டராக இருக்கட்டும், ஹரிஷ் பெராடியோடைய கேரக்டராக இருக்கட்டும், கல்கியோடைய கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே கேரக்டர்ஸை வந்து கரெக்டாக வந்து அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பார்த்துட்டு நான் செகண்ட் ஹாஃப்க்கு லிட்டரலாக வெயிட் பண்ணேன். எப்படி இந்த படத்தை கொண்டு போகிறாங்க, எப்படி முடிக்க போகிறாங்க, என்ன கிளைமாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹோப்போட தான் நான் செகண்ட் ஹாஃபில் வந்து நுழைச்சேன். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமாகவும் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூஷுவல் காமன் ஆடியன்ஸ்க்கான ஒரு இதில் வந்து தாட்டில் வந்து யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து படத்தில் வந்து 2 பாட்டெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் வருது. பட் அந்த பாட்டை தனியாக கேட்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. பர்டிகுலராக வந்து மிக்கி ஜே மேயரோட இசையில் வந்து வட்டாரத்திங்கிற அப்படிங்கிற பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆதிவாசிகள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதோட பிளேஸ்மெண்ட்டு, அதை வந்து அதை கொரியோகிராஃபி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. பட் இந்த பாட்டு வந்து படத்தோட கதை போகிற ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல்
ஃபீல் இருந்தது. இந்த ஃபீலை வந்து நான் டேரக்டர் ஹீரோ கிட்ட அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸும் பண்ணேன். ஸோ அது கண்டுபிடிச்சு குறையா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கு இது மட்டும்தான் பெரிய இதுவாக தோணுச்சே தவிர மற்றபடி இதில் பெரிய குறைகள் இல்லை. தனிப்பட்ட விதமாக பார்க்குறப்ப பாடல்கள் சூப்பராக இருக்குது. அதை படம் பிடிச்ச விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வந்து படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து இதை வைக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்பீடை கம்மி பண்ணிடுச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து சொன்னேன். பட் கிளைமேக்ஸ் வந்து நான் ஒரு விதமா கெஸ் பண்ணி வச்சிருந்தேன் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. அதையும் வந்து ஒரு விதமா வந்து நீங்க என்ன நினைக்கிறது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கிளைமேக்ஸ் வந்து பிச் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோ கன்சிடரேஷனையும் டூரேஷனையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கன்சிடரேஷன் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல் டீம், திருவருள் அவர் வந்து டைரக்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிகியூஷன் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து வச்சு அவங்கள வச்சுதான் சீன் பண்ணி நகர்த்திட்டு போகணும் அப்படின்னு இல்லாம இவங்கள வச்சு கூட வந்து ஒரு மெர்சலான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டெக்னிக்கல் நுட்பங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு டைரக்டரா வந்து நான் பார்க்குறேன். கண்டிப்பா வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய டீம்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து செட் ஆகிறப்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதையும் நான் வந்து டெஃபினட்டா பார்க்குறேன். அதன் பிறகு வந்து ஸ்ரீராமருடைய எடிட்டிங் அண்ட் பரத்குமாரோடைய சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரெண்டுமே. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படி பக்கா நீட்டு அவ்வளோ கிறிஸ்பன் ஷார்ப்பாக இருந்தது ராமருடைய அந்த எடிட்டிங். பரத்குமாரோடைய சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை நம்ம தான் பார்க்காதல, நம்ம எப்போவுமே இந்த பக்கம் தானே பார்ப்போம், தேனி பக்கம் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போவோம். ஸோ அப்படியே இந்த பக்கம் அந்த திருவண்ணாமலை இந்த பக்கம் இப்படி போகிறப்ப அது ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதையும் வந்து எப்படி காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருந்தாரு. பியூட்டிஃபுல்லாக வந்து செட் ஆயிருந்தது. மிக்கி ஜே மேயர் டெஃபினட்டாக வந்து அவர் தெலுங்குல வந்து ஏகப்பட்ட படங்கள் கொடுத்த ஒரு இசையமைப்பாளர், தமிழில் ஏகப்பட்ட படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு உயிரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து மிக்கி ஜே மேயரோடைய மியூசிக்கை வந்து சொல்லுவேன். ஏன்னா பின்னணி இசை வந்து இந்த படத்தை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேவையில்லாமலாம் வாசிக்கலை. சில நேரங்களில் வந்து ஏன்டா வாசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வரும். இந்த இடத்துலலாம் சும்மாவே இருக்கலாமே, கரெக்டாக ஒரு சும்மா எங்கே இருக்கணும், எந்த இடத்துல வாசிக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அறிவாளியாக இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கிரெடிட்டை வந்து நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே சொல்லணும். ஸோ ஓவரால் இந்த படம் இப்போ 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து டிசின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கு வந்து வெளியில் வர்றப்ப முன்னாடியே வந்து பாட்டு மியூசிக் எல்லாமே ஒரு பெரிய ஹைப்பில் இருந்ததுனால படமும் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல்ஸை வந்து மீட் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்து அது வந்து 100 crore கிளப்ல வந்து ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெக்னிக்கல் டீம், மிகப்பெரிய நடிகர்கள், ப்ரொடக்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களை வச்சு இவ்வளவு குவாலிட்டியான படங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டீம்ஸ் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி என்னை சர்ப்ரைஸ் பண்ண ஒரு டீமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமரம் படத்தை வந்து நான் வந்து பார்க்குறேன். டெஃபினட்டாக வந்து இவங்க அந்த அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு அவுட்புட் எப்படி கொடுக்கணுமோ அதை இவங்களுடைய பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க, இவங்களோட இதுல வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு இண்டஸ்ட்ரியில கிடைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் ஹோப்பும் வரும். ஓகே ரைட், நம்ம இந்த மாதிரி படங்களை நம்பி பண்ணலாம், மக்கள் வந்து அதுக்கு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து டெஃபினட்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா கண்டுபிடிச்சு குறை சொல்றதுக்கு எனக்கு செகண்ட் ஹாஃபோட ஸ்லோ அண்ட் சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து மேபி அந்த டூரேஷன் கொஞ்சம் விஷயங்கள் இருந்தாலும் ஓவரால் ஒரு டீசெண்டான ஒரு மேக்கிங் வந்து இந்த படத்துக்காக வந்து கொடுத்துருக்காங்க அமரம். ஸோ இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு நான் சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே உங்களுக்கு அந்த சர்ப்ரைசிங்கான ஒரு மொமெண்ட் கிடைச்சதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த அமரம் படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களே சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோஹிணி. டேக் கேர், பை.